அண்ணாதுரை ராஜி அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து சார் வணக்கம் 17/4/94 பார்த்தோம் அந்த இதுவா 17/4/94 2:35 AM அண்ணாதுரை திருவாரூர் சார் எனது கடனானது சுமார் 1.5 கோடி இருக்கிறது. ஓகே 1.5 கோடி இருக்கிறது. இது எப்பொழுது முழுமையாக நிவர்த்தி அடையும்? இந்த கடன் இருந்து மீண்டு எழ முடியுமா? இது இல்ல கடன் சம்பந்தமா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் 12 மணின்னு போட்டிருந்தாரு. சூரியன் பலமா நிக்கும்னு சொன்னேன். இந்த ஜாதகம் அதுவான்னு செக் பண்ணலாம். அது கிடையாது. 17/4/94 டைம் 2:35 AM திருவாரூர். ஓகே திருவாரூர் ஒரே ஒரு நிமிடம். திருவாரூர் பார்டர்ல வந்து நிக்குது. கும்பமா மகரமாட்டு எஸ் கும்ப லக்னம் சரிங்களா. சோ கும்ப லக்னம் மிதுன ராசி கும்பலக்னம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடக்கும் தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை ரன் ஆகிட்டு இருக்குது. சோ குரு தசையில் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற புத்தி சந்திர புத்தி சரிங்களா. குரு தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. எப்போ வரைக்கும் போது சார்? ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சந்திர புத்தி. குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். ஜாதகத்துல ஒரு கிரகம் கூட சந்திரன் நட்சத்திரத்துல இல்ல. சந்தோஷம். சரிங்க சார். ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க சார். குரு தசையில் சந்திர புத்தி. சோ பாருங்க சார். அண்ணாதுரை ராஜி. சோ உங்களுடைய ஜாதகம் இதுதான். கும்ப லக்னம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இப்ப நடக்கிற திசை குரு தசை என்ன ஆயிட்டு இருக்குது? குரு தசையில சந்திர புத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்திற்கு சந்திரன் பலமா இருக்கக்கூடாது. உங்க ஜாதகத்தில் சந்திரன் வளர்பில் நிற்கிறாரு. பாவத்துக்கு மறைஞ்சு நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது சரிங்களா. பாவத்துக்கு மறைஞ்சாலும் அதனுடைய ஆதிபத்திய பலன். இப்ப நீங்க போன வாரத்திலே போய் கூட சொல்லியிருந்தேன். பாவ பலனை அந்த பாவத்துக்கு 12 6 8 12 மறைஞ்சிச்சுன்னா செய்யாதுன்ட்டு இங்க சந்திர புத்தி தான் போயிட்டு இருக்குது. போன ஆகஸ்ட்ல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 1 இயர் போகுதுங்க. இந்த சந்திர புத்தி கன்ஃபார்மா நன்மை தராது சரிங்களா. சோ அதனால இந்த சந்திர புத்தி முடியணும். ஏன் இந்த சந்திரன் உங்களுக்கு அதிகமான கடனை கொடுக்கிறார்? குரு பார்த்த சந்திரன் சரிங்களா. சோ குரு பணத்தை கொடுப்பார். சந்திரன் கடன் நோய் பிரச்சனை. அப்ப சந்திரன் நோய் பிரச்சனையை கொடுக்கிறார். குரு பார்க்கும்போது காசால நோய் காசால கடன் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு போய் நிக்குது. இப்படித்தான் பலன்கள். சோ குரு பார்த்த சந்திரன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நன்மை கிடையாது. ஸோ சந்திரன் அப்படிங்கும் போது இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்தோட வேலையை முழுமையாக தரும். இப்ப இந்த லக்னத்துக்கு சந்திர புத்தி வரவே கூடாது. சந்திர புத்தி வந்துருச்சு. ஸோ 1 கோடி ரூபாய் கடன் சொல்றீங்க. ரைட் இருக்கட்டும். இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி பலமா நிற்கிறார் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாதகத்துக்கு லக்னாதிபதி சனி 15 டிகிரி பார்த்துக்கலாம் சார். பாருங்க உங்க ஜாதகம் அண்ணாதுரை சார். குரு 17 டிகிரி. இந்த 2 பாயிண்டே போதும் சார். நீங்க கடனை அடைச்சிருவீங்க சார். ஓகேங்களா. லக்னாதிபதி சனி 15 குரு 17 டிகிரி. இந்த 1 டிகிரி 2 டிகிரி விலகல்ல இந்த சனியை குரு பார்த்து சுபத்துவப்படுத்து. இந்த ஜாதகத்தில் குரு பொதுவாகவே குரு தனகாரகன் காசை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவகாதிபதியும் கூட. ஸோ கன்ஃபார்மா காசு அள்ளி கொடுக்க போறார். கவலைப்படாது சரிங்களா. சந்திர புத்தி முடியட்டும். ஸோ இதுக்கு அடுத்து அவர்களுடைய செவ்வாய் புத்தி. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிடுவீங்க. கன்ஃபார்மா சரியாயிடும் சார். 1 கோடி ரூபா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. அடிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க சரிங்களா. மீண்டு எழ முடியும். அதற்கான ஆன்சர் தான் உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா நிற்கிறார் அப்படிங்கிறது தான். இன்னைய டைம் கொஞ்சம் சனி
கோச்சார சனியும் கும்பலக்னத்தில் நிற்பது பெருசாக நன்மை கிடையாது. சரியா? ஸோ அதனால மன உளைச்சலை கொடுக்கணும், அழுத்தத்தை கொடுக்கணும், படுத்துக்கலாமா கூட தோணும், ஒரு வேலைக்கு போக வேணாயா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால மீண்டு வந்துடுவீங்க சார். சரிங்களா? அடக்க முடியுமான்னு கேட்டீங்களா? கன்ஃபார்மா முடியும். அதற்கான கிரக சேர்க்கை இருக்கா? இருக்கு. பயப்படாதீங்க. ரைட். நன்றி.